ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷன் டைம் டேபிள் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பரும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12ஆம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 மொத்த மதிப்பெண் 90. இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் குறுவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதிலிருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ குறுவினா சிறுவினா என்னென்ன கேட்டுக்கான்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு செல்வம் இருப்பதற்காக வழியாக வள்ளுவம் உரைப்பின யாவை, எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை, அதே மாதிரி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக, நடை இலக்கியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடு, அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உள்ளவற்றை நீ தெரிந்து கொண்டு அறியாமையை அகற்றி பல நல்லவற்றை கற்றுக் கொடுக்க, வள்ளினமைகளை இட்டி நீ எழுதுக. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி, ஏங்கொழி நீர் ஞாலத்து ஈரலகன்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, சினத்தால் வரும் கேட்டினை எழுதுக, கொடை வழங்குதலில் நீங்கள் பின்பற்ற விரும்பினவற்றை எழுதுக, சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும் விளக்குக, தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள், அதே மாதிரி மணலில் எழுதி முதல் தற்கால முறை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்தறிக, எறும்பு ஊற கல்லும் தேயும் என்னும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக, பிரிது மொழிதல் அணியினை சான்றுடன் விளக்குக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழாக்கம் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இலக்கிய நயம் பாராட்டுக, பின்வரும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றிற்கு 8 வரிகளில் கவிதை புனைக. நெக்ஸ்ட் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்துவ கண்பரே என்பதை நம் பாடப்பகுதி ஒளி நிறுவுக. பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையினை பாடப்பகுதி நிறுவுக. நிர்வாக மேலாண்மை குறித்து இரண்டு கூறும் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையினை எழுதுக. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. மனப்பாட பாடல் கொடுக்கப்பட்டிருக்க, இது நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ மட்டும் தான் ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.